வெல்கம் டு பவி ஹெல்தி ரெசிபீஸ். ரொம்ப ஹெல்த்தியான வேலை கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி பனானா சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஓட்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறோம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் ஓட்ஸ், கொஞ்சமாக பிஸ்தா ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஓட்ஸ் பவுடர், 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 பனானா, 1/2 கப் தயிர், தேவையான அளவு டார்க் சாக்லேட். இப்போது கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 பனானாவை நல்லா கட் பண்ணி ஒரு கப்பில் ஆட் பண்ணிவிட்டு மேஷர் இல்லைனா பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத மாதிரி மேஷ் பண்ணணும், அப்போ தான் கேக் நல்லா வரும். இல்லைனா நீங்கள் இந்த 2 பனானாவை கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். பட் மேஷ் பண்ணுறதால கேக்கோட ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது 2 பனானாவை லம்ஸ் இல்லாத மாதிரி மேஷ் பண்ணியாச்சு. இப்போது 1/2 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். கண்டினியூஸாக 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வாட்டரி கன்சிஸ்டன்சி வரும். அப்போவே நம்மளுக்கு தெரியும் இது நல்லா கரைஞ்சிடுச்சுன்னு. ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அது பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போது எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 மினிட் மிக்ஸ் பண்ணால் போதும், நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஓட்ஸ் பிஸ்தாலாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1 கப் ஓட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் சாஃப்டாக வராது. ஸ்லோவாக ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ளேவருக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட் இந்த பேட்டரில் சேர்த்துடுறேன். இப்போது டார்க் சாக்லேட் அங்கங்கே நடுவில் கிடைக்கிறதுக்காக நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். இப்போது பேக்கிங் ப்ராசஸ். ஒரு டின் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, டின்லேயே நெய் இந்த மாதிரி ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டின் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் பேட்டர் இதில் போர் பண்ணிக்கோங்க. டின்னில் பேட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸ்க்காக மேலே டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பேக் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் கல்லுப்பு சேர்த்து ஸ்டாண்ட் வச்சு குக்கர் மூடியோட விசில் கேஸ்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் எம்டியாகவே ஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி கேக் டின் உள்ளே வச்சுட்டு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நைஃப் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் வெட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணிக்கோங்க. நைஃப்பில் செக் பண்ணும்போது கேக் பேட்டர் ஒட்டாமல் ட்ரையாக வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கேக் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கில் நம்ம யூஸ் பண்ண எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதால கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே ஹெல்த்தி வேலையே சாப்பிடலாம். இந்த கேக் ப்ராப்பராக செஞ்சால் ரொம்ப சாஃப்டாகவே வரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.